ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் வந்துட்டு நம்ம கோமதி அம்மா புலம்புறதை தாங்க முடியாமல் இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சின்ன பையன் போயிட்டு அவங்க அப்பாவை தேட போயிட்டாரு. தேட போனது மட்டும் இல்லைங்க, அதாவது தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் வந்து எங்கே போயிருப்பார், அதிகபட்சம் அந்த கடையில் தான் இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாரு. கரெக்டாக கடையில் இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதை கால் பண்ணி சொன்னது மட்டும் இல்லாமல் மீனை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம கோமதி அம்மாவை. இவ்வளோத்துக்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது மீனோட ஹஸ்பண்ட் என்ட்ரு கொடுக்க, இப்போலாம் உனக்கு ஏதோ ஆச்சு, நீ அம்மாட்ட கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் உங்கள் அம்மா பண்ண வேலைலாம் தெரிஞ்சதுன்னு நீங்களாம் அடிச்சே போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மீனா அதுக்கப்புறம் அவர் அங்கே தானே இருக்கார், வந்துருவார், நீங்கள் எல்லாம் வாங்க சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்றாங்க. ஒருத்தரும் நவரலங்க. போங்க முதல்ல கூப்பிடுங்க, எல்லோரும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. எவ்வளோ நேரம் தான் பட்னியாகவே கிடக்கிறது அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் வந்து சமாதானம் பண்ணுறாரு. அப்பா இது மாதிரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீயும் இப்படி தாண்டா பண்ணிடுவேன், 2 பசங்களும் என்ன இப்படி பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. கதிரை போய் தப்பாக நினச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ராஜு நல்லா குழுகுலுன்னு ஜாலியாக தான் இருக்குது. இல்லைப்பா நான் நீங்கள் வருத்தப்படுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்ப்பான்னு சொல்ல மூர்த்தி இப்படி தான்டா உங்கள் அண்ணனுங்களும் சொன்னானுங்க, கடைசியில் அவனுங்க பண்ணிட்டானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி ஃபீல் பண்ணுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.